கேள்வி, அது எந்த முடிவு, எப்போது முடிவு? குறித்த காலம்னா எது குறித்த காலம்? என்னைக்கு குறித்த காலம் பாஸ்டர்? இந்த என்னைக்கு குறித்த காலம், என்னைக்கு முடிவு? இயேசு கானாவூர் திருமண வீட்டில் சொன்னார், அவங்க அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. லாஸ்ட் மினிட் ட்ரை ஆகுது, கடைசி டம்ளர் மொண்டெடுக்கிறாங்க. இயேசு அந்த நேரம் தன்னுடைய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இயேசு தாமதமாக வரமாட்டார், சீக்கிரமாகவும் வரமாட்டார், சரியான நேரத்தில் வந்து தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென், ஆமென். தாமதம் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. முடிவிலே விளங்கும், அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்ப தாமதிக்கும்னு சொல்றார், குறித்த காலம்னு சொல்றார், முடிவிலே விளங்கும்னு சொல்றார். அப்ப எப்பதான் பாஸ்டர் நடக்கும்? உங்களோட ரொம்ப தெளிவா வேதத்தில் ஒரு 3 பேருடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முடிந்த வரைக்கும் என்னால் வேகமா சொல்ல, நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் வேகமா சொல்லிக்கொண்டே போகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பிரசங்கங்களாய் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாய் மாற்றுவாராக. செய்தி முடியும் போது கர்த்தர் ஜீவனுள்ள வசனங்களால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அநேக காரியங்களை பொதுவா பார்க்கிறோம். தரிசனம் என்பது ஒரு ப்ராசஸ், ஒரு பெரிய வேலை. அது ஒரு குறுகிய விஷயம் அல்ல. தரிசனம் என்பது கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன்னு சொன்ன ஒரு தரிசன காரியங்கள், அது ஒரு ரொம்ப நீண்டது, அது குறுகியது அல்ல. அந்த நீண்ட காரியம் சில நேரங்களில் தாமதமாகத்தான் நடக்கிறது. அந்த கவனியங்கள். நாம் அநேக காரியங்களை உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேற்றைக்கு மழை பெஞ்ச மழையில முளைச்ச காளான் அப்படிம்பாங்க. அப்போ நேற்றுக்கு மழை பெஞ்சா இன்னைக்கு காளான் முளைக்கும். முளைச்சா எத்தனை நாள் சாப்பிடணும்? எடுத்து விட்டீங்கன்னா அதுக்கு காளானுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, பேய் காளான்பாங்க. பேய் காளான். இங்க என்ன சொல்லுவாங்க? திருவண்ணாமலை பாஷை எப்படி? பேய் காளான் தானா? பேய் காளான். அது அது பக்குவத்தை தாண்டிடுச்சு. ஒரே நாள் கீரை விதைகளை நீங்க போடுறீங்க, எத்தனை நாள்ல கீரை எடுத்துடணும்? எத்தனை நாள்? 7-8 நாட்கள் அதை எடுத்துடணும். அதுக்கு லைஃப் அவ்வளவுதான். அதுபோல ஒரு எலுமிச்சை செடியை வைக்கிறீங்க, சில ஆண்டுகள். தென்னை மரத்தை வைக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியில் விடுகதை. நானும் ஒரு விடுகதையோட உங்கள்ட்ட பிரசங்கம் பண்றேன். ஆழ குழி தோண்டி ஒரு முட்டையை வைத்து அன்னார்ந்து பார்த்தால் 100 முட்டை. அது என்ன? அல்லேலூயா. ஒரு தேங்காயை தோண்டி வச்சு 7 ஆண்டுகள். இப்பதான் குட்டை ரகம், நெட்டை ரகம், குறுகிய கால ரகங்கள்லாம் ஹைபிரிட் வந்துடுச்சு. அந்த நாட்களில் 5 to 7 வருஷம் 8 வருஷம் ஆகும் தென்னை மரம் காய்க்கிறது. ஆனா தென்னை மரம் காய்க்க ஆரம்பிச்சுச்சுன்னா தென்னை மரம் எத்தனை வருஷம் கனி கொடுக்கும்னா 100 வருஷம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளுக்கு திருப்தியா கனி கொடுக்கும் தென்னை மரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கைகள்ல சில ஆசீர்வாதங்கள் எளிதாக கிடைப்பதில்லை, சில ஆசீர்வாதங்கள் உடனே நடக்கிறதில்லை, தாமதமாகிறது. பயப்படாதுங்கள். தாமதமாகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நீண்ட நன்மையை கொண்டு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் தாமதமாகிறது என்று பயப்பட வேண்டாம், தாமதமாகிறது என்று புலம்ப வேண்டாம், தாமதமாகிறது என்று திகைக்க வேண்டாம். அந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது. வேதத்தில் 3 பேருடைய வாழ்க்கையில் தாமதங்கள் நடந்ததும் அவர்கள் எப்படி தேற்றப்பட்டார்கள் என்பதையும் உங்களோடு வேகமாய் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த தாமதம் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி வெளிப்படுத்தின 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்று, ஆண்டவர் நமக்குள்ளே ஆவியின் கனிகளாகிய ஆவிக்குரிய சுபாவங்களை கட்டி எழுப்புவதற்கும், அதோடு கூட நாம் அந்த ஆசீர்வாதங்களை திறம்பட நடத்துவதற்கு ஏற்ற கிருபைகள், தகுதிகள், எபிலிட்டி நமக்குள்ளே வருவதற்கும் கர்த்தர் நம்மை சில நேரங்களில் தாமதப்படுத்துகிறார். ஆவிக்குரிய சுபாவங்கள் எனக்குள் கட்டி எழுப்பப்படுவதற்கும், அந்த காரியங்களை ஆளக்கூடிய நன்மைகள். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே 1000 ஆத்துமா தாரும் அப்படி ஜெபிக்கிறேன். ஆனா ஆண்டவர் உடனடியாக அந்த காரியங்களின் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதில்லை. அதற்காக காத்திருக்க வைக்கிறார். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. நான் திடீர்னு தம்பி இம்மானுவேலை கூப்பிட்டு அவனுக்கு
நான் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு வைத்துக் கொள்ளுங்க. 5 கோடி ரூபாய் இம்மான் கையில கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும்? பத்திரமா சூட்கேஸ்ல கொண்டு போய் கதவை பூட்டி வச்சு சாப்பிடாம தூங்காம எழும்பாம உறங்காம அங்கே படுத்து பாதுகாத்து, ஏன்னா என்ன செய்யணும்னு தெரியாதுல்ல. 5 கோடி ரூபாய் இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியாது. அதே காரியத்தை வளர்ந்த ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கையில கொடுத்தா அவங்களுக்கு தெரியும், அடுத்த நிமிஷம் பாஸ்டர் என் கையிலலாம் 5 கோடியை கொடுத்தா அடுத்த நிமிஷம் பிளான் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே திட்டம் இல்லாமல் இருந்த காலம் ஒரு காலம், ப்ராஜெக்ட் ரெடி, வெயிட்டிங் ஃபார் சாங்ஷன், பரலோக அனுமதிக்காக காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சில நன்மைகள் தரணும்னா உங்களை தகுதிப்படுத்தாம தர மாட்டார், எடுத்தோமா கவுத்தமானு செய்ய மாட்டார். அதுக்கு சில தாமதமாகிறது. 2 காரியம் சொன்னேன். ஆவிக்குரிய சுபாவங்கள் உங்களுக்குள்ள வரணும். 2வது ஆவிக்குரிய நல்ல திறமைகள் உங்களுக்குள்ள வரணும், எபிலிட்டி வரணும். எபிலிட்டி அங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் எபிலிட்டி, இன்னொரு வார்த்தை ரெஸ்பான்சிபிலிட்டி. எபிலிட்டி எப்போ வரும் தெரியுமா? ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது எபிலிட்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய பேருக்கு இல்லை. இந்த திறமை எப்போ வரும் தெரியுமா? பொறுப்பு உத்தரவாதம் இருக்கும்போது வரும். ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள சில தகுதியை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் தகுதிக்கேற்ற நல்ல ஆவிக்குரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரணும். சபைக்குள்ள வர்றீங்க, ஒரு ஃபேன் வீணா ஓடுது, அதை நீங்க யாராவது ஒரு பாஸ்டர் நியமிச்சிருப்பார் ஆஃப் பண்றதுக்கு. அது ஓடுமே, கரண்ட் பில் ஆகுமே, நாம தான் அதற்கான பிரயாசங்களை படணும். அல்லேலூயா. யோசிக்க மாட்டேங்க. சபையில் ஒரு சாப்பிட்ட பேப்பர் பிளேட் கிடக்கு, யார் ஏற்றுக்கு பாருங்க. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், பார்த்தா யாரோ இந்த குழம்பு இந்த என்ன சாம்பார் ஏதோ வாங்கிட்டு சாப்பாடோட கீழே போட்டிருக்கான். அது இருந்திருக்கு, ஏற்கனவே மழையினால லேசாக வழுக்கல் போல இருக்கா. அந்த சாம்பார் பையில காலை வச்சுட்டேன், சருன்னு போயிடுச்சு. அன்ட்டேன். கடைக்காரர் பார்க்குறார், எந்த ஒரு உணர்வு இல்லாத போல. அவருக்கு என்னன்னா, 100 கிராம் மிச்சர் வாங்க போறேன், இவன் செத்தா என்ன பிழைச்சா என்ன, ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு உலகம். நான் உடனே அவர் கண்ணு முன்னாடியே அதை தூக்கி சைடில் போட்டேன். உள்ள இருந்து என்னாச்சு அப்படி ஒருத்தர் கேட்க, ஒரு வயசானவர் கேட்கிறார். அவர் சொல்றாரு, சாம்பார் பைய மிஸ்டாரா. எவ்வளவு பொறுப்பற்ற உலகம் பாருங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் பிரதர். குடும்பத்தில் இருக்கிற தம்பிமாருக்கு சில பொறுப்புகள் வேணும், தங்கச்சிமாருக்கு சில பொறுப்புகள் வேணும். எப்பொழுது நாம் திறமை உள்ளவர்களா மாறுகிறோம், நம்முடைய பொறுப்பை உணரும் போது. ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி இஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் நம்மை பொறுப்புள்ளவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். இந்த 2 காரியம் நமக்குள்ள உருவாக தான் கர்த்தர் சில காலங்கள் தாமதப்படுத்துகிறார், கர்த்தர் சில காலங்கள் அமைதியா இருக்கிறார். இந்த 2 காரியம் நமக்குள்ள உருவாகும். நான் வேகமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு தெரியும். ஆண்டவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல ஆவியின் கனிகளை பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22. வேகமா எல்லாரும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், எஸ் வாசிங்க. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், எஸ் சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு 9 கனிகளை பார்க்கிறோம். இந்த ஆவியின் கனிகள் 9ம் நமக்குள்ளே வளரும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளே, ஆண்டவர் ஏன் நம்முடைய காரியங்களில் சில தாமதம் பண்ணுகிறார்? ஆவிக்குரிய சுபாவங்கள் உருவாக. சபையில வந்தா இயேசுவை கும்பிடுறது இல்லைங்க. இயேசு சில மாற்றங்கள் நடக்கணும். வாழ்க்கையின் கனிகளை பார்த்து இந்த மரம் என்னன்னு தெரியணும். வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம். சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் வாயில வார்த்தையெல்லாம் அது பழக்க தோஷம், மனசு நல்லா தான் இருக்கு. நோ நோ, வசனம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நீங்க என்ன பேச்சு பேசுறீங்கிறத பார்த்து நீங்க என்ன கனி உள்ளவங்கன்னு அறிய முடியும்.
ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். சபைக்கு வர்ற விசுவாசிகளுக்கு அன்பா சொல்றேன், திருவண்ணாமலை பாஸ்டர் அப்படி நினைக்க கூடாது. நீ வா போங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் குறைத்து நீங்கள் வாருங்கள் போங்கள், அதுக்காக இலக்கணமா பேசாதுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் பேசாண்டா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் பரவாயில்ல நல்லா பேச, சில புருஷனே மரியாதை கொடுக்கறதில்ல. நீ என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சபையில் இருக்கிறோம்ல, ஆவியின் கனி நமக்குள்ள இருக்குல்ல, கொஞ்சம் மாற்றம் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானே இந்த பிரசங்க நேரங்களில் வருகிற உரிமையின் வார்த்தைகளை தவிர்க்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு மனம் திரும்பி கொண்டிருக்கிறேன். உரிமையான நீ உனக்குங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்க, நீங்கள் என்கிற வார்த்தைகளை பேச, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய சுபாவங்கள். ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்றார் நமக்காக. இந்த மாத வாக்குத்தத்தம் தெரியுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாராம்? என் பவர், என் வல்லமையை உன் வாழ்க்கையின் மூலம் காட்டணும். ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர், ஒரு சகோதரி எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், ஒரு சகோதரரை பார்த்து கர்த்தர் எப்படி ஒரு சகோதரன் ஆசீர்வதிப்பார்னு உங்க மூலமா தான் காட்ட விரும்புகிறார். யூ ஆர் த மீடியா, நீங்க தான் ஊடகம். உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு. இங்க பாருங்க, இவரை பாருங்க, சாக கிடந்தவரை கர்த்தர் உயிரோட எழுப்பினார். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமைக்கு உருவம் கொடுக்க உங்களால தான் முடியும். தேவன் ஆசீர்வதிக்கிறவன் எப்படி தெரியும்? தேவனுடைய சபையில வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் நீங்கள் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை வெளியே காண்பிக்க முடியும். அப்ப ஆண்டவர் உங்களை ஒரு மீடியாவா வச்சிருக்கிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு காத்து கொண்டே இருக்கிறார். யாருன்னா உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு சில கால தாமதங்கள் ஆகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சில ஆவியின் சுபாவங்கள் 3 பேரை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது யோசேப்பை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில 7ஆம் கனி, 8ஆம் கனி, 9வது ஆகிய 3 கனிகள் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. யோசேப்பின் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. அல்லேலூயா. அவன் கொடிகள் படர்கிறது மதிலின் மேலே. வில் வீரர் அவரை மடமடி வலிக்கிறார்கள், ஆனா முடியல. அவனுடைய வில் நிமிர்ந்து நின்றது. அருமையானவர்களே, ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையை அபரிவிதமா ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். வார்த்தையிலே சொல்றேன், நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால. யோசேப்பு நல்ல ஆவியின் கனி. ஒரு நாள் அப்பாட்ட சொல்றான், அப்பா, சகோதரர்கள்ட்ட சொல்றான், சகோதரர்களே, ஒரு சொப்பனம் பார்த்தேன். என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்க அரிக்கட்டெல்லாம் தாழ விழுந்தது. அப்பா பார்த்து சொன்ன, அப்பா, ஒரு சொப்பனம் பார்த்தேன். சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. தகப்பனாருக்கு கோபம், சகோதரர்களுக்கு கோபம். சகோதரர்களுக்கு கடும் கோபம், தகப்பனாருக்கு கொஞ்சம் கோபம். நான் வந்து உன் காலில் விழுவேனா, அப்படி நடக்குமா என்று தகப்பனார் கோபப்பட்டார். உன் அண்ணமாரெல்லாம் அவன் காலில் வந்து விழுவாங்களா? யோசேப்புக்கு ஒரு சொப்பனங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேருக்கு அந்த தரிசனத்தோட நீங்க ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை பெரிய மனுஷனாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உன் சகோதரரை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உன் தாய் தகப்பனை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன். நான் சொல்றேன், நம்ம சபைக்கு வருகிற சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், உங்கள் இனஜன பந்துக்களில் நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற்றப்படுகிற அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். என்னதான் பிசினஸ் பண்ணட்டுமே, உங்க சொந்த பந்தங்களை விட கர்த்தர் உங்களை மகிமையா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த நாள்ல சித்தப்பா ஃபோன் பண்ணார். அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ஒரு சபைக்கு போயிருக்காங்க. சபையில் போய் சித்தப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நான் அந்த வார்த்தைக்காக சொல்றேன். 2-3 முறை ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்க முடியல. பிறகு எடுத்து அட்டன் பண்ணேன். இப்போ சொன்னாங்க, ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், இந்த சபையில் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த பாஸ்டர்கிட்ட போய் பேசியிருக்கிறார். பேசின உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அவருடைய பாஷையில் சொல்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள். என் பையன் வந்து திருவண்ணாமலைக்கு போனான்.
அங்கே சிம்பிளாக ஊழியத்தை ஆரம்பித்தா அன்னைக்கு ஆண்டவர் அவனை கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவனை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணீங்கன்னா உங்கள் சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும். அவருக்கு புரிஞ்சதை சொல்கிறேன், அவருக்கு தெரிந்ததை. எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஐயா நீ எத்தனை நாள் இங்கே இருப்பா? நான் சொன்னேன் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை வச்சுப்பா. இல்லை ஒரு நாள் எங்கள் சபையில் வந்து பிரசங்கம் பண்ணணும், நான் பாஸ்டர்கிட்ட பேசிட்டேன். அப்போ பேசுகிறாரு, பெரிய கூட்டமாக வைப்போமா, அதுக்கு சாப்பாடு செலவு நான் கொடுத்துட்றேன். நான் சொன்னேன் சித்தப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ தான் சபைக்கு போய் 2 வாரம் ஆகலை. இந்த பாஸ்டரோட பேசி, இந்த பாஸ்டரும் பாவம் நல்ல பாஸ்டர், கேட்டதுக்கெல்லாம் தலையாடி இருக்கார். நான் யார், சிவப்பா வெளுப்பா ஒன்றும் தெரியாது, தெரியாமல் நான் பிரசங்கம் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னா ஒன்றும் தெரியாமல் அவரும் சரி அந்த ஊழியக்காரரை வர சொல்லுங்க அப்படின்ட்டார். யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்பத்தார் தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கிறத உணர்கிற நாட்களை கர்த்தர் தருவார். உங்க குடும்பம் உங்களை அற்பமா நினைக்கிற அந்த சகோதரர்கள் மத்தியில உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பின் சொப்பனம் அதுதான். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா நடக்கிறத பார்த்தா தலைகீழா இருக்கு. நான் இந்த நடக்கிற சம்பவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நேரம் இல்லை, சுருக்கமா அந்த வார்த்தைகளை மாத்திர சொல்றேன். எல்லாரும் பகைக்கிறாங்க யோசேப்ப, சொப்பனக்காரன் வர்றான்ப்பா, ஐயோ இவன் தான் பெரிய ஆளா, நம்ம எல்லாம் சின்ன ஆட்களாம், ரொம்ப கேவலமா பேசுறான். பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது தரிசனத்தை எழுதி திரியேக தேவனுக்கே திருவண்ணாமலை அப்படின்னு எழுதி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் எழுதி திருவண்ணாமலை படத்தை போட்டு பைபிள் ஸ்கூல், நான் திருவண்ணாமலை காலே வைக்கல, பைபிள் ஸ்கூல்ல எல்லா நோட்டெல்லாம் அடிச்சுட்டேன், அந்த ப்ரேயர் கார்டெலாம் அடிச்சு என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப கிண்டல் பண்ணான், அவன் இப்படி தான்ப்பா ஒவ்வொரு உற்சாகம் வந்து ஏதாவது பேசிட்டு போவான். கடந்த நாளில் மூங்கில் துறைப்பட்டுக்கு போயிருந்தேன் பாஸ்டர் அம்மாவுண்டு கூட. அப்போ என்னுடைய சகோதரன் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறான், பைபிள் ஸ்கூலில் அண்ணன் காடெல்லாம் அடித்து கொடுப்பாங்க திரியேக தேவனுக்கே திருவண்ணாமலை. நாங்கள்லாம் கிண்டலாம் நினைப்போம், அது எல்லாரும் நாங்கள் உற்சாகத்தில் பண்ணுறது தானே, ஒவ்வொரு இடத்துல மேலே ஆசைப்பட்டு சொல்லுவோம். ஆனால் சொன்னதில் கடுகளவு மாறாமல் அதை திருவண்ணாமலையில் அண்ணன் ஊழியம் பண்ணுறாங்க. அந்த பிசாசுப்படி சகோதரன் வீட்டில் ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை அறிமுகப்படுத்தினார், ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை பரியாசம் பண்ணலாம், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்க மற்றவர்கள் கேள்விப்படும் போது அப்படி நடக்குமா ஆச்சரியப்படலாம். நாட்கள் வரும், கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகள் நிறைவேறும். கர்த்தர் சொன்னது நடக்கும். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் சொன்னது நடக்கும். எப்படி நடக்கும்? உன் சகோதரர்கள் எல்லாரிலும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களோட வியாபாரம் செய்கிற எல்லாரை விட யூ வில் பி எ ஸ்பெஷல் பீப்புள். உங்களோட குடித்தனம் பண்ணுகிற அந்த தெருவில் இருக்கிற எல்லாரை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் தர விரும்புகிறார். ஆனா என்ன காரியம் தெரியுமா? சொப்பனக்காரன் பகைத்தாங்க. அப்பா சொல்றார், தம்பி அண்ணமாருக்கு சாப்பாடு காலியா இருக்கும், ரொட்டி கொண்டு போனாங்க, காஞ்சிருக்கும். அவங்க ரொம்ப நாள் திரும்பி வரல, நீ கொண்டு போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு வரையா, கொஞ்சம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் கிளறி வச்சிருக்கிறேன், வெரைட்டி ரைஸ் எல்லாம் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வா. லெமன் சாதம் புளி சாதம் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அது சொல்றேன். அல்லேலூயா. கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வான்னார். அவங்கள்ட்ட நான் போக மாட்டேன், நான் என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன கொன்றுவாங்க, ஐயோ இவங்க பார்க்கிற பார்வை பயங்கரமா இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லாம சகோதரர் பேரில் உள்ள அன்பிலே, அன்புக்கு ஒரு விசேஷம் உண்டு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு வாசிங்கள், அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். வாசிங்களே, சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. அன்பு தன்னை மாத்திரம் மேன்மையா பேசாது. அது ஒரு மாதிரி ரெண்டு தனமா முரட்டுத்தனமா இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது. அது கேடு கெட்டதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தன்னை பத்தி பிறர் மகிமையா பேசணும்னு விரும்பாது. சினமடையாது. கோபப்படாது. தீங்கு நினையாது. அடுத்தவங்களுக்கு தீங்கு நினையாது. அநியாயத்திலே சந்தோஷப்படாது. ஒரு மனுஷனுடைய அநியாயத்திலே அன்பு சந்தோஷப்படாது. பாத்தீங்களா? அவன் விழுந்துட்டான், எனக்கு பண்ண துரோகம்
அவன் கெட்டு போயிட்டான்னு சந்தோஷப்படாது. சத்தியத்திலே சந்தோஷப்படும். சத்தியம் உண்மை எங்க இருக்கோ அங்கே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் அன்பு தாங்கும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பு என்கிற சுபாவம் யோசேப்புக்குள்ள வருகிறதுனால ஆண்டவர் அவனை விசேஷமானவரா அண்ணன்மார்ட்ட போயிட்டான். போனது சம்பவம் நடந்தது தெரியும் இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? நேர குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டாங்க. ஐயோ, அவனை அடிமையா விற்றாங்க. ஆனாலும் யோசேப்பு அன்பு நிறைந்த கனி உள்ளவதனால அன்பு அவனுக்குள்ள உருவாகணும்னு கர்த்தர் வெயிட் பண்றார். அது மாத்திரம் இல்ல, அவனை பற்றி அண்ணன்மார் போய் சொல்றாங்க, ஐயா, அப்பா, உங்க பையன் செத்துட்டான் சொல்றான். என்ன ரிப்போர்ட் பாருங்க. அவன் வழி தப்பி போயிட்டான், எங்கேயோ காணாம போயிட்டான் சொன்னா கூட பரவாயில்ல, செத்துட்டான். அப்படி சொன்னவனையும் நேசித்த ஒரு அன்பு, நீடிய பொறுமையா இருந்தான். செத்துட்டான்னு சொன்னாலும் பொறுமையா. அல்லேலூயா. வீண்பழி அவன் மேல சுமத்தப்பட்ட போது, வீண்பழி சுமத்தினா போத்திபார் வீட்டு ஆயாம்மா, இந்த அம்மா இவன் கையை பிடிச்சி இழுச்சு பாருங்க, இவன் என்னோட தப்பா நடந்துட்டான்னு சொல்லிச்சு. இன்னொருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, நான் எங்க தப்பா நடந்தேன், என்ன என் மேல பொய் சொல்றியா, தாட் பூட். பைபிள்ல யோசேப்பு பேசினதாவே இல்லையே. வீண் பழி சுமத்தப்படுதுங்க, மௌனமா இருக்கிற சாந்தம். டஞ்சன் அப்படின்னா, டங்கன் அதாவது டஞ்சன் அப்படின்னா அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் பூமிக்கு அடியில. அவரை போட்ட சிறைச்சாலை பூமிக்கு அடியில. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் காட்டுறேன். குழி, அங்கிருந்து நேர இஸ்மவேல் இடத்துல அடிமை, அங்கிருந்து நேர போத்திபார் வீடு. போத்திபார் வீட்டில் இந்த கிராஃப்ட் வரைஞ்சிங்கன்னு வைங்களேன், இந்த பிள்ளைகள் கிராஃப்ட் வரைவாங்கல்ல, அப்படிதானே? ஹார்ட் பீட்லாம் ஈசிஜியில் கிராஃப்ட் மாதிரி வரைகிறாங்க. அங்கிருந்து ஒரு சின்ன உயர்வு பார்க்க முடியும். என்ன உயர்வு? போத்திபார் வீட்டில் எல்லாவற்றுக்கும் அதிகாரி. அங்கிருந்து நமக்குன்னு மறுபடியும் யோசேப்பு கீழே வந்துட்டார். எங்க? பாதாள சிறைக்கு. எவ்வளவு பரிதாபம். தரிசனம், வாக்கு தத்தம் நிறைவேறலையே. இப்படிதானே செய்வேன்னு சொன்னார். சூரியன் சந்திரன் வணங்குன்னு சொன்னாரு. நான் குழியில இருந்து மறுபடியும் குழிக்கு தானங்க வந்திருக்கிறேன். ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில இல்லையே. யோசேப்பே, உனக்குள்ளே ஆண்டவர் சில திறமைகளை உருவாக்க, உனக்குள்ளே ஆண்டவர் நல்ல சுபாவங்களை உருவாக்க கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு பாஷையில சொல்லட்டா, ஆவியின் கனியாகிய சுபாவங்களையும் ஆவிக்குரிய கிருபையாகிய தகுதிகளையும் உங்க வாழ்க்கையில சீக்கிரம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை சீக்கிரம் உயர்த்துவது உறுதி. நான் சொல்றத புரிந்து கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், ஆவியின் சுபாவங்களை சீக்கிரமாகவும் ஆவியின் கிருபைகளை சீக்கிரமாகவும் நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா அந்த குறித்த காலம் மிக வேகமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. அதுல கவனம் செலுத்துங்க. சாந்தம். அது மாத்திரமல்ல, அவன் போத்திபாருடைய மனைவி பிடிச்சு இழுக்கிறா. அங்கே இச்சை அடக்கம் அந்த சுபாவம் வெளிப்படுது. பார்த்தீங்களா? இச்சை அடக்கம். எல்லாருக்குள்ள இச்சை உண்டு. டாக்டர் பிலிகிரகாம் ஐயாட்ட போய் ஒரு முறை ஒரு பெண் கேட்டாலாம், ஒரு 16 வயது மகள், ஒரு வாலிபர் மகள் போய் கேட்டானா, ஐயா, அவருக்கு 94 வயது. நான் பேசுறத நினைச்சு சிரிக்க கூடாது, நான் உண்மையை சொல்றேன். ஐயா, பாவ இச்சையின் போராட்டம் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள், ஒரு ஆலோசனை சொல்லுங்க ஐயா. அவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன், ஆலோசனை சொல்லணுமா? நானும் அதுக்காக தான் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வயசு என்ன? 94. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷனுடைய சரீரத்தில் கடைசி அணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவ போராட்டம் உண்டு. ஆனா யோசேப்பு இங்க இச்சை அடக்கமா இருந்தான். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இச்சை அடக்கம். நம்ம ஆட்கள் தப்பான காரியத்தை மாத்திரம் யோசிப்பீங்க, அதுவும் உட்பட. ஆகாரத்தில் இச்சை அடக்கம், வஸ்திரத்தில் இச்சை அடக்கம். அல்லேலூயா.
ஆகாரத்தில் ஒரு நீங்கள் எல்லாரும் நல்ல வஸ்திரம் போடக்கூடாதுலாம் பிரசங்கம் பண்ணல. நீங்கள் பாஸ்டர் வந்து இப்போ எப்படி நம்மளை பேசுகிறாரு அப்படி யோசிக்காதுங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. நான் என்ன நீங்கள் பார்க்கக்கூடாது, நான் சில கோட்பாடுகளோட வாழ்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா உடுத்துங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸுக்கு நான் புது ட்ரெஸ் வாங்குறது இல்லை, எனக்கு அது பிடிக்கிறதும் இல்லை. வேண்டாம், இதுக்கு கிறிஸ்மஸுக்கு போய் பாட்டு பாடுவோம் புல்பீட்டர்னு. கந்தை துணியோ கர்த்தருக்கு, அதை பாடுறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அப்போ நீங்கள்லாம் கிறிஸ்மஸுக்கு பூ துணி எடுக்காமல் இருக்காதுங்க. யூ கேன் என்ஜாய். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஆனால் சில கோட்பாடுகள் எனக்காக சில கோட்பாடு வச்சிருக்கிறேன். அது மக்களுக்கு அல்ல, உங்களுக்கு இல்லை. நீங்கள் நல்லா இருங்க, ஆனால் இச்சை அடக்கமாக இருங்க. சிலர்லாம் ஒரு சேலையை பார்த்துட்டா இது வாங்கி ஆகணுங்க, எங்க டிஸ்பிளேல போட்டுருந்தாங்க, அது யாராவது வந்து வாங்கிட்டாங்கன்னா யாராவது வந்துடுவாங்க, சீக்கிரம் வாங்குங்க. மாச சம்பளம் வந்த உடனே சிலர்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். விரலுக்கு ஏற்ற வீக்கா இருக்கிற நல்லது. நல்லா சந்தோஷமா இருங்க, எனக்கு கவனமா இருங்க, இச்சை அடக்கமா இருங்க. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதா, நான் மரித்தாலும் உம்மோடுதா. வாழவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். சிலர்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறீங்க, பாஸ்டர் நான் என்ன நிலைமையில வாழ்ந்து தெரியுமா, இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, கஷ்டமா இருக்கு. நோ, பவுல் சொல்றார், எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள. இச்சை அடக்கம். சாப்பாட்டில் இச்சை அடக்கம். சாப்பிடணும். எதுக்கு சாப்பிடணும்? பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு சாப்பிடணும்? பசிக்கு சாப்பிட. ருசிக்கு, ருசியாக இருந்தால் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. டேஸ்டி, குட். ஆனால் ருசி இல்லைங்கிறதுக்காக சிலர்லாம் உப்பு இல்லை, என்ன உப்பு இல்லை, உப்பு இல்லை. நான் பாஸ்டர் மாதிரி போயிட்டா, நீங்கள் உண்மையை கேட்டு பாருங்க, பிறகு கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஆள் இல்லை, தைரியமாக சொல்கிறேன், உண்மையிலேயே சொல்கிறேன். டேபிளில் வைக்கிற சாப்பாட்டை சோத்திரம் பண்ணி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, கேட்டுப்பாரு. இது இல்லையே, நல்லா இல்லையே, இந்த விமர்சனம்லாம் இருக்காது. சில வேற விசுவாசிகள் வீட்டில் அவங்க ரொம்ப வருத்தப்படுவா. வேற விசுவாசிகள் வீட்டுக்கு போயிட்டா, நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு சிஸ்டர்னு திங்குறீங்களே, வீட்டில் சாப்பிட்றீங்களே, ஒரு நாளாவது நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், நல்லா கொடுக்காட்டாலும் அவளா டேஸ்ட் பண்ணி, அவங்களா டேஸ்ட் பண்ணி உப்பு இல்லை அது இல்லைன்னு போட்டாதானே தவிர நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். கொடுக்கறத சோத்திரம் பண்ணி. நம்ம எதுக்கு சாப்பிடல? ருசிக்கு சாப்பிட. எதுக்கு சாப்பிட்றோம்? பசிக்கு 10 பிளேட் சாப்பிடக்கூடாது, ஒரு அளவு. பைபிள்ல சாப்பிட்றத பத்தி இருக்கா பாஸ்டர்? இருக்கு. வேதத்துல எலிசா தீர்க்கதரிசி ஊரு விட்டு ஊரு பிரசங்கத்துக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போவார், சூனேம் ஊர்ல. அந்த அம்மா பேர் சூனேமியாள். சூனேமியாள் பேர் கிடையாது, சூனேம் ஊர்ல உள்ள அம்மா, அதான் சூனேமியாள். அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது சாப்பிட செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வசனத்தை எடுத்து வேகமா எடுத்தவர்கள், மைக் இல்லாதவர்கள் வசனம் இருப்பிட சொல்லுங்க, மைக் உள்ளவர்கள் வாசிங்க சீக்கிரம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் Holy Spirit. Amen. வேறே பாத்திரம் இல்லை. Yes. Hallelujah. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, நம்ம மாடியில ஒரு சின்ன ரூம் கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும், அதற்கு அவருக்கு ஒரு கட்டில் போடுவோம், மேஜையும் நாற்காலி குத்து விளக்கையும். என்ன சொல்ற அந்த அம்மா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிரான்ச் சர்ச் ஆரம்பிச்சு கொடுத்துருவோங்கிற, ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருவோம் நம்ம வீட்டு மாடியில பாஸ்டருக்கு. ஏன்? முந்தின வசனம் வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து
ஹalleluya. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அந்த ஊர்ல உள்ள பெரிய அம்மா, பெரிய மனுஷி, இந்த ஊர்ல உள்ள பணக்கார அம்மா, அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். எதுக்கு கேட்டுக்கொண்டா? போஜனம் பண்ண. ஜெபம் பண்றதுக்கு எதுக்கு கேட்டுக்கிட்டாங்க? சாப்பிட கேட்டுக்கிட்டாங்க. வாசிங்க. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். அந்த அம்மா வீட்ல ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, சாப்பிடுவார். அப்ப சாப்பிடுறத பார்த்த அந்த அம்மா சொல்றாங்க, இவர் பரிசுத்தவான். சாப்பிடுறதுல ஒரு ஒழுங்கு. அல்லேலூயா. சாப்பிடுறத பார்த்தா அது பரிசுத்தவான். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்வெஜ் இருந்தாதான். நான் சொல்றேன், வேண்டவே வேண்டாம். உங்க வீடுகளில் என்ன தகுதியோ அது போல கர்த்தருக்கு செய்யுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சாப்பிடும்போது கவனிங்க, டேபிள் மேனர்ஸ் ஒன்று உண்டு. நான் சின்ன பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றேன். சாப்பிடும்போது இந்த 3 இன்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 இன்ச் அதுக்கு உள்ளதான் சாப்பாடு படணும். அதுக்கு வெளியே இந்த உள்ளங்கையில படப்பட. சிலர்லாம் சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளை பரிசுத்தவான்னு பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைகள் நீ கற்றுக்கொள்ளுங்க, எத்தனை இன்ச்சிப்பா படணும், இதுக்கு மேலே படக்கூடாது சாப்பாடு, சரியா? இப்படி மம்மி டேடி கூட சொல்லலாம், நல்லா பிசைஞ்சு சாப்பிடு, அப்படி சொல்லாதுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு சில மேனர்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. கூட ஒரு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்றோம்னா, 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா, 4வது ஆள் சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும், அல்லது அந்த 4வது ஆள் நீங்க போங்க அப்படி சொல்றது வரைக்கும் we have to wait. சாப்பாடு வந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆகாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தையும் சொல்லுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களே, நன்றி. கூட சேர்த்து நான் அடிஷனலா ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஏழைகளையும் பரிசுத்தவான்களையும் நல்ல ஆகாரங்களால் போஷியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இது இந்த கோழி தவிடத்துங்கும் பாருங்க, நாய் சாப்பிடணும். சாப்பாடை வச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றதுல பரிசுத்தவான். அல்லேலூயா. இச்சை அடக்கம், அதை சொல்ல வந்தேன். எல்லாத்துலயும் இச்சை அடக்கமா இருக்கும். கர்த்தர் அந்த சுபாவத்தை யோசேப்புக்குள்ளே உருவாக்கினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யோசேப்பு முழு வேதத்தில் அந்நிய நாட்டில் ஒரு மனுஷன் சுப்பீரியர் பவருக்கு உயர்ந்தார்னா அவர் யோசேப்பு தான். டாப் மோஸ்ட், அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார் யோசேப்பு. ஏன்? திவ்ய சுபாவங்கள் உருவான திறமை ஆண்டவர் வளர்த்து கொண்டே இருந்தார். யோசேப்பு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவர். அல்லேலூயா. சகோதரர்களே, சிலர்லாம் பாருங்களேன், நிறைய வாய்ப்புகள் வரும். சில சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர். சொல்லக்கூடாது அப்படி. சொப்பன அர்த்தம் சொல்றாரு. அர்த்தம் சொல்லி முடிஞ்ச உடனே, நீர் ஒரு ஆளை நியமிச்சா நல்லா இருக்கும்ன்றார். விவரமான ஆளா இருக்காரப்பா, அவர் பேசுற பேச்சு எவ்வளவு ஞானமா இருக்கு. சொப்பனத்துக்கு ராஜா என்ன சொன்னாரு, பார்வோன் என்ன சொன்னார், வந்து அர்த்தம் சொல்லினார். அர்த்தம் சொல்றது மட்டும் இல்ல, அதுல தனக்கு ஒரு அப்பாயின்மெண்டை உருவாக்கிட்டார். ராஜா பார்த்தார், நல்லா பேசுறியே, உன்னை விட இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணுவானே, நீயே இருந்துட்டு போ. வெரி குட். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். திறமையை வளர்த்து கொண்டா. நான் கேட்கிறேன், ராஜா யோசேப்ப அந்த ஹை போஸ்டுக்கு கொண்டு வரணும்னா அந்த அளவிற்கு ஒரு தகுதியை யோசேப்பினிடத்தில் ராஜா கண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. காணாம அப்படி தூக்குவாராங்க ராஜா. பார்வோன் இது சிஸ்டர் ரேஷன் கடையில் சாமான் போடுற ஆள் கிடையாது, டிஎஸ்ஓ போஸ்ட் கிடையாது, ஹை போஸ்ட். இதுக்கு மேல ஒரு போஸ்ட் கிடையாதுங்க, அவ்வளவு பெரிய போஸ்ட். பார்வோன் எடுத்தமா கவுத்தமான்னு பேச முடியாது, கவனமா தான் அதை செய்யணும், செஞ்சிருக்கிறார். அப்படியானால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய சுபாவமும் அந்த கிருபைகளும் பெருகிக் கொண்டே இருந்தது. யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அடுத்தது நான் வேகமா சொல்றேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வேகமா வாசிங்க. இன்னொரு 10 நிமிடங்கள்ல வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. இங்கே ஒரு மனுஷன், அவர் பேர் மோசே. மோசே நினைச்சாரு தன் கையினாலே கர்த்தர் ரட்சிப்பை தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பு ஒரு பெரிய லீடர்ஷிப்ல வந்தார். 30 லட்சம் மக்கள் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரக்கு ட்ரெயின் இருக்குல்ல, சரக்கு ட்ரெயின்ல 21 சரக்கு ட்ரெயின் இருந்தா 1 டைம் ஃபுட் கொடுக்கலாமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு? எத்தனை சரக்கு ட்ரெயின்? 21 சரக்கு ட்ரெயின் இருந்தா 1 டைம் ஃபுட்டு. பாவம், அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். அதுவும் போனது எந்த ஊருக்கு போனாரு? வனாந்தரம். அதான் ஊர்னு கேட்டேன், நீங்க ஊர் பேர் சொல்லுவீங்கன்ட்டு. வனாந்தரம், ஒரு ஊரும் கிடையாது. அங்க மக்கள் சூப்பர் மக்கள். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? முறுமுறுக்கிறவர்கள். முறுக்குமா சரியாவே கீழ்ப்படிய மாட்டேன். சில ஆட்கள் நடத்துறது அப்படி கஷ்டம். முறுமுறுக்கிறவர்கள். இரண்டாவது, இவங்க என்ன கழுத்துள்ளவர்கள்? வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆனால் அடிக்கடி வணங்குவான். எதுக்குன்னா மோசேக்கு இல்ல, குனிஞ்சு கல் எடுக்கிறதுக்கு. வனாந்தரத்தில் வேற குனிற நம்மெல்லாம் கல் வேற கிடைக்கும். வனாந்தரத்துக்கு கல்லா கிடக்குமா? மோசே வழி நடத்தி வந்த பாதைகளை பாருங்க. அந்த சீயோன் மலையெல்லாம் சும்மா கல்லுகள்லா கிடக்கும். டப்புன்னு குனிஞ்சா கல் வந்துடும். நான் யோசிக்கிறேன், அவர் கல் எடுக்கும் போது மோசே டப்புன்னு படுத்துருவார். இந்த குண்டு சுடும்போது சொல்லுவாங்கல்ல, படுத்துடும், டப்புன்னு படுத்து. நீ ஒருத்த எரிஞ்சுக்க, என் மேல படப்படாதுப்பா. ரொம்ப அலாட்டா இருக்கணும் மோசே. மோசமான. ஆனா இந்த மோசே எப்படிப்பட்டவா இருந்தா தெரியுமா? 40 ஆண்டுகள் அரண்மனையில் நல்லா வளர்ந்தார். கிருபையினால அரண்மனை வாழ்க்கை கிடைச்சிச்சு. வெளியே வந்தார், அவருக்கு தரிசனம் இருந்துச்சு. ஊழியம் ஸ்டார்ட் பண்ணணும், மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வைராக்கியத்தோட வந்தார், ஒரு வேகத்தோட வந்தார். வந்தவர் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளாம தன் பலத்தை சார்ந்து கொள்ள. நிறைய பாஸ்டர் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்டர் என்ன டெக்னாலஜி வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் கடந்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டார், பாஸ்டர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறேன், ரைட், என்ன முறையில் என்ன டெக்னாலஜியில் ஆரம்பிக்கலாம்? நான் சொன்னேன் 2 டெக்னாலஜி. ஒன்று நீல் டவுன் டெக்னாலஜி. எல்லாரும் சொல்லுங்க, நீல் டவுன் டெக்னாலஜி. ஹியரிங் த வேர்ல்ட் டெக்னாலஜி. முழங்கால போடு, கர்த்தர் சத்தம் கேளு, உளித்தாரம். இல்லை பாஸ்டர், அந்த ப்ளூ ஷீட் போட்டு அப்படி எல்லாம் சேர்லாம் வச்சு அப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணிடலாமா? ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த ஐயா வந்தார் பாருங்க, 40 வருஷம் ஆயக்கலைகள் 64 கற்று தேறி யாரங்க அப்படின்னு வந்தார். அவர் வந்தா அவருக்கு என்ன, இப்போ இந்த வாசித்த வசனம், தன் கையினாலே ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று நம்பி இருந்தான். பட்டயத்தை உருவினார். அங்க ஒரு சண்டை, பெரிய சண்டை. ஒரு இஸ்ரவேலரும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறான். உருவினார் பட்டயத்தை, ஒரே போடு. ஹல்லேலூயா. போடல, மனுஷனை தோண்டி கையால். இவ்வளவு வல்லமையான ஊழியம் பாருங்க, கவனிங்க. ஒரு மனுஷன் தோண்ட முடியுமாங்க? மண்ணை தோண்ட முடியுமா? தோண்டி பறிச்சிட்டார். மறுநாள் ஊழியத்துக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் டே மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. 2வது நாள் ஊழியத்துக்கு வந்து பார்த்தா அங்க 2 பேர் சண்டை போடுறான். 2 பேரும் தன்னுடைய சகோதரர்கள். எப்பா ஏன்பா சண்டை போடுறியா? நீ நேற்றுக்கு அவனை கொன்னது போல கொல்லான்னு பார்க்குறியான்னா, இந்த ஊழியம் இந்த டெக்னாலஜி வேலைக்காகலன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். விட்டு ஓடியே போயிட்டார். வளர்ந்தார். எங்கே போகிறார், என்ன செய்கிறார்? என்ற கடந்த நாளில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சகோதரர் ஊழியத்துக்கு வந்தார். வந்த புதுசில் அங்கே நின்று இப்படி ஜோம் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி ஜோம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு தெரியல. பிறகு நம்ம சபைக்கு வர சகோதரிகள் வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பாஸ்ட் சபை இடிகிறதுக்காக ஜோம் பண்ணுறோம். இப்படியும் நல்லா ஜோம் பண்ணுவீங்களா ஐயா? அவள் நல்ல மனுஷன், நீங்கள் இடிகிறதுக்காக ஜோம் பண்ணுறோம், சீக்கிரம் பாருங்கள் இடியும் இருக்கிறார். அவர் ஊழியம் மணல கூட சேர்ந்து கிச்சன் செட் வித்தாங்க. கிச்சன் செட் எல்லாம் வித்தாங்க. ஏன்டா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் ஒரு கிச்சன் செட் இருக்கிறது, 64,000 ரூபாய் மொத்த கிச்சன் செட்டும் கிடைக்கும். 64 ரூபாய்க்கே நமக்கு இடிக்குது. அவர் 64,000 ரூபாய்க்கு பட்ஜெட் சொல்றார் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் ரோட்ல தென்னலகரில் பார்த்தேன். பாஸ்டர் எங்க போறீங்க? என்ன சோத்திரம் எங்க போறீங்க? டாடா ஏசி நிக்கி, சாரி ஒரு 407 வண்டி நிக்குது, மினி டெம்போ நிக்குது. எங்க போறீங்க? இல்லை பாஸ்டர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், ஊருக்கு போறேன் பாஸ்டர்.
ஓடியே போயிட்டார். மோசே அப்படிதான் ஓடிட்டார். அவர்கிட்ட 407 ஓடலை, 2 காலிலே ஓடிட்டார். பார்வோனுக்கு மட்டும் செய்தி கேட்டுச்சு. நல்லா கவனிங்க, இந்த நிலைமையில மோசேயை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தினார்னு வைங்க. எத்தனை மக்கள் மோசேயிட கொடுத்தார் சொல்லுங்க? எத்தனை மக்களை கொடுத்தார்? 30 லட்சம். ஒரு இஸ்ரவேலனுக்கு ரட்சிப்பு உண்டாக, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்ய ஒரு கொலை, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்ய ஒரு கொலை பண்ணார்னா, இவர் கையில் ஆண்டவர் 30 லட்சம், மோசமான ஆள் வந்ததெல்லாம் மோசமான ஆட்கள், 30 லட்சம் ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு பட்டயத்தையும் கொடுத்தா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? மகனை மொத்த ஆளை வெட்டியே சாட்சி. ஆனா ஒரு சமம் வந்துச்சு தெரியுமா? அங்க ஆண்டவரே சொல்றார், மோசே விடு, இவ்வளவு வேற இப்ப கொல்ல போறேன்னார். மோசே கர்த்தருடைய கால்களை கட்டி பிடித்து, என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க, மக்களை ஒன்றும் பண்ணாதுங்க. எப்படி இப்படி சொல்ல வச்சிச்சு பாஸ்டர்? கர்த்தருடைய சுபாவம் உள்ள உருவாகிறது. அந்த நிலைமை வரைக்கும் மோசே வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்தான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க கை ஊத்தி அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. 40 ஆண்டுகள் மோசேக்கு ஒரு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தின் வாழ்க்கை உருவாக்குகிறார். அரண்மனையில் ஆயக்கரைகள் 64 கற்றவன் ஊழியத்துக்கு கூப்பிடுறார் ஆண்டவர். என்ன சொல்றான் தெரியுமா? ஐயா, எனக்கு சரியா பேச வராது, நான் திக்கு நாவும் மந்த நாவும் திக்கு வாய். இவன் நீ திக்கு வாய் இல்லப்பா, நீ பார்வோன் அரசபையில எல்லா கலைகளையும் நடனம் உட்பட கற்று தேர்ந்தவனாச்சப்பா. ஆமாய்யா, 40 வருஷம் ஆட்டுக்கு பின்னாடி அப்படி கூப்பிட்டு பேச்சு போச்சையா. நல்ல சுபாவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில அற்புதங்களும் தாமதமாகுது? இன்னும் கர்த்தர் உங்களிடத்துல ஏதோ சில ஆவிக்குரிய சுபாவங்கள் உருவாக விரும்புகிறார். இன்னும் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். இன்னும் சில திறமைகளை உங்களுக்குள்ளே வளர்க்க கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது ரொம்ப தேவ பிரசன்னத்தால் உணரப்படுறேன். ஏதோ ஒரு ஆயத்த பணி உங்களுக்காய் நடந்து கொண்டிருக்கிறதுனால சில தாமதங்கள். அல்லேலூயா. நீங்க எப்போ தெரியுமா தாமதம் இல்லாம சீக்கிரம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த உருவாக்குதலுக்கு உங்களை சீக்கிரமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த உருவாக்குதலுக்கு உங்களை சீக்கிரம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சீங்கன்னா, இந்த கர்த்தருடைய திறமை உங்களுக்குள்ள எழும்புவதற்கு, எபிலிட்டி எழும்புவதற்கு உங்களை இன்னும் வேகமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத வேகத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கைகளை வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசே வாழ்க்கையில பெரிய கிரியை சீக்கிரமா சொல்றேன், வாசிக்கலாமா? என்னாகமம் 12 அதிகாரம் 3 வசனம், வேகமா 12 அதிகாரம் 7 வசனம், 3, 7 2 வசனங்கள். என்னாகமம் 12 அதிகாரம். வாசித்து முடிக்க போறேன், எனக்கு அடுத்து சொல்ல நேரம் இல்லை, வாசித்து முடிக்க போகிறோம். சீக்கிரம் வாசிங்க. என்னாகமம் 12 அதிகாரம் முதல்ல 3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அப்படியா? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசேயானவன் பூமியில் உள்ள, இன்னைக்கு உங்க பலவீனம் எதுவோ அதையே கர்த்தர் வரும் நாட்களில் உங்கள் பலனாய் மாற்றுவார். எல்லாரும் சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்கள் பலவீனம் எதுவோ அதை வரக்கூடிய நாட்களில் உங்கள் பலனாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். மோசே ரொம்ப கோபக்காரருங்க. எடுத்தா கத்தி தான், பேசலாம் மாட்டார். உட்காந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்க கூடாதா? அப்போ கட்ட பஞ்சாயத்துனா சொல்லியிருப்போம். உட்காந்து, ஐயா வா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்னப்பா பிரச்சனை, பேச மாட்டார். எடுத்த உடனே கத்தியை உருவிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே உலகத்திலேயே என் பையனை போல அமைதியான புள்ள இல்லை. அண்ட புழுகள் ஆகாச புழுகள் அப்பா இல்லை, அப்படி மாறிட்டார். அப்போ 30 லட்சம் ஆளுக்கு தலைவரா எப்ப பாஸ்டர் மாற முடியும்னா, கர்த்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு சாந்தம் உனக்குள்ள வந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாந்தம், அந்த ஆவியின் கனி வருது பார். அது வரைக்கும் வனாந்திர வாழ்க்கை,
அது வரைக்கும் அலைச்சல், அது வரைக்கும் ஓட்டம். கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் ஆவியானவர் எனக்குள்ள திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு விசேஷ தரிசனத்தோடு அழைச்சிருக்கிறார் பிரதர். உங்களை ஒரு விசேஷ நோக்கத்தோட பார்த்திருக்கிறார் பிரதர். நீங்க ரட்சிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகள் அபரிவிதமானது. ஆனா ஒரு காட்டுக்குருவி அல்பாரா, ஒரு காட்டுக்குருவி அலைகிறது போல நீங்கள் அலைந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஆவியான உங்களோட திட்டமும் தெளிவாக பேசுகிறார். ஆவியின் சுபாவங்கள், ஆவியின் கனிகள் இல்ல. நீ வெளியே கிறிஸ்தவனாய் உள்ளே கேடுகட்ட வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னோட பேசுறார். இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் அந்த விசேஷம் மகிமகி நோக்கத்திற்கு உன்னை தன் கிரீடமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை, சில சுபாவம் உருவாகணும். சுபாவம் உருவாகணும். ஆண்டவர் அதுக்கு காத்திருக்கிறார். மோசே 40 ஆண்டுகள் என்ன இன்னும் காத்திருப்பேன். ஏன்னா நீ என்றைக்கு சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறாயோ அன்னைக்கு தான். கொடுக்குற மக்கள் மோசம் இல்லை, நடத்துறது கிருபை வேணும்ல, கிருபை வேணும்ல. ஹல்லேலூயா, praise the Lord, amen. அடுத்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன். இந்த உண்மைங்கிறது ஆவியின் கனியாகிய உண்மை. அங்க உண்மைன்னு சொல்லப்படல, ஆனா அங்க விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசங்கிறது இயேசுவை நம்புற விசுவாசம் இல்ல. கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்ல. ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன தெரியுமா? ஒரு ஓனர்கிட்ட பார்த்து சொல்கிறோம், சார் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவர் ரொம்ப விசுவாசம் உள்ள மனுஷங்க இருக்கணும்ல, அந்த விசுவாசம் வேறு. அது என்ன விசுவாசம் சொல்லுங்கள்? அது என்ன விசுவாசம்? உண்மையாக இருக்கிற விசுவாசம். அவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த சம்பவம் எப்போ நடக்குது? எப்போதுமே நடக்குது. அண்ணனாகிய ஆரோனும் அக்காவாகிய மிரியாமும் 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீ எத்தியோப்பியா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற, பிளாக், we are white, she is black. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்ட, யூதனை தான் கல்யாணம் பண்ணணும். இது நிமித்தம் சண்டை போடுறாங்க அவங்க. மோசே அமைதியா இருந்தார். கர்த்தர் இறங்கி பேசுறார். கர்த்தர் இறங்கி, அப்ப ஆண்டவருக்கே பொறுக்கல, ஆண்டவரே பதில் கொடுக்கிறார். ஆனா மோசே அப்பவும் அமைதியா இருக்கிறார். எவ்வளவு சாந்தம்! ஹல்லேலூயா! எவ்வளவு நீடிய பொறுமை! சுபாவங்கள் உருவாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு விரும்புகிறார். அடுத்து நான் சொல்ல விரும்புகிற மனிதன், நேரம் இல்லை, வார்த்தையில சொல்றேன். தாவீது 78ஆம் சங்கீதம் 70, 71, 73 வசனங்கள் மாத்திரம் வாசித்து முடிக்க போகிறோம். 78ஆம் சங்கீதம் 70, 71, 72. வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து கரவாடுகளின் பின்னாலே போன அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே. நல்ல கவனிங்க, எப்படி தாவீது இஸ்ரவேல் மக்களை அரசாண்டான்னா இருதயத்தின் உண்மையின்படியும் தன் கைகளின் திறமையினால். நான் இப்ப சொன்ன 2 காரியம் இதுக்குள்ள இருக்கா? கவனிங்க, இருதயத்தின் உண்மைனா என்ன? சுபாவம் சம்பந்தப்பட்டது. கைகளின் திறமைனா என்ன? திறமை சம்பந்தப்பட்டது. தாவீது எப்படி ஆண்டு சொன்னார்? இருதயத்தின் உண்மையின்படியும் கைகளின் திறமையின்படியும். ஏன் தாமதமாகிறது? இருதய சுபாவம் மாறுவதற்காக, கைகளில் திறமையை கர்த்தர் உருவாக்குவதற்காக கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா! திறமை எப்போ வரும்? இது பிரசங்கம் இல்லைங்க, லைஃப் லெசன், லைஃப் டைம் லெசன், உங்க வாழ்க்கை முழுவதும் உள்ள பாடம். திறமை எப்போ வரும்? உத்திரவாதம் இருக்கிறவர்களுக்கு தான் திறமையை கர்த்தர் கொடுப்பார். ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க வாழ்க்கையில வந்தாதான் ஒரு கர்த்தர் ஒரு திறமையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா! பிரதர் சிஸ்டர், உங்களை நல்லா கர்த்தர் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறார். 2 எதிர்பார்க்கிறார்: இருதயத்தின் உண்மை, கைகளின். இந்த தாவீது வரும்போது ஒன்றும் பெரிய யுத்த வீரன் அல்ல, பழக்கப்பட்டார். நாட்கள் வந்தது, அந்த தாவீது சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கினீர். பழக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சுபாவம் உங்களில் உருவாவதாக. ஆவிக்குரிய சுபாவம் உங்களை உருவாவதாக.
ஆவிக்குரிய திறமைகள் உருவாகும். இந்த ரெண்டை நீங்க சீக்கிரம் 3 நாள் 5 நாள் 7 நாள் 10 நாள் 21 நாள் 40 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவரே நான் மாற்றும்னு கதறினா எந்த அளவு வேகமா சுபாவம் மாறுதோ, எந்த அளவு வேகமா திறமைகள் உங்களுக்குள்ள கிருபையோடு வெளிப்படுகிறதோ, அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் தடைகளை உடைத்து உங்க வாழ்க்கையில வந்து சேரும். புரிந்து கொண்டவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. வாய்களை திறந்து என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்று செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்று செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன். சத்தமா சொல்லுங்க. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆவிக்குரிய சுபாவம் எனக்குள்ள உருவாகட்டும். ஆவியானவரே ஆமென். முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. சத்தமா சொல்லுங்க. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு எனக்குள்ள என்ன சுபாவங்கள் உருவாக வேண்டுமோ அந்த சுபாவங்களை உருவாக்கும். நீர் எனக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு என்ன தகுதிகள் வேண்டுமோ அதை எனக்கு செய்து முடிக்க கிருபை தாரும் என்று ஒரு 2 நிமிடங்கள் சத்தமா வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வாய்களை திறந்து ஓ ராபாலாபா சந்தான வாய்களை சத்தமா கர்த்தர் என்ன சுபாவங்களை விரும்புகிறாரோ அந்த சுபாவங்கள் எனக்குள்ளே உருவாவதாக. சத்தமா வாய் திறந்து எல்லா விசுவாசிகளும் வாய்களை திறந்து ஜெபிக்கணும். பிரதர், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள் நெருங்கி வருகிறது. சிஸ்டர், உங்க நன்மையின் வாசல் நெருங்கி வருகிறது. ஆனால் கர்த்தர் இன்னும் சில காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரிபாலாபா ஷபா ரபா லபா கபா ரபா. நல்ல வாய்கள் பிரதர் நல்ல ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தடைகளை உடைக்க வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் ஏன் தாமதம்? இன்னும் சில ஆவிக்குரிய சுபாவங்கள் உருவாக விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்குள்ளே காணப்படுகிற தீமைகள் அழிக்கப்பட்டு எனக்குள்ளே காணப்படுகிற கேடுபாடுகள் அழிக்கப்பட்டு உம்முடைய சுபாவங்களை தாங்கப்பா. ஜெபமாக பாடும்போது பாடலுக்காக பாடக்கூடாது. இயேசுவே என்ன நம்புங்க, சீக்கிரம் நம்புங்க, என்ன நம்புங்க ஆண்டவர். 500 ஆத்துமாக்களுக்கு நம்புங்க, 1000 ஆத்துமாக்களுக்கு நம்புங்க, 50 சபைகளுக்கு நம்புங்க. கதறி 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 ஆண்டவரே, என் குடும்பத்திலே நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு என்ன நம்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பிரதர் பாடுங்க. என்ன சிஸ்டர் பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. ஆமென். நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன். என்ன நம்புங்கப்பா,
என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை அந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்புங்க, இன்னும் நம்புங்க. இப்போது இருக்கிறத பார்க்கிறோம், அடுத்த நிலைமையில கடந்து செல்வதற்கு 2021 ஆண்டு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களுக்குள்ளே போவதற்கு இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் உம்முடைய பிள்ளைகளை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய வேலைக்காரன், மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக என் ஜனங்களுக்காய் மன்றாடுகிறேன். எத்தனை ஆண்டுகள் சில போராட்டங்களை சகித்துக் கொண்டிருப்பார்கள், எத்தனை ஆண்டுகள் சில வறுமையை போராடி கொண்டிருப்பார்கள். இயேசுவின் நாமத்திலே 2021 ஆண்டு ஒரு புது வாசல் திறப்பதற்கு நம்புங்க உம்முடைய பிள்ளைகளை. தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. ஓ, சுட்டரிக்கிற அக்கினி, பாவங்களை சுட்டரிக்கிற அக்கினி, பாவங்களை சுட்டரிக்கிற அக்கினி இறங்குகிறது. பிரதர், பிரதர், உங்க மேல ஒரு விசேஷித்த அக்கினி இயேசுவின் நாமத்தில். ஏசாயா நாம தொட்ட குரடு இறங்கட்டும், 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 இன்னும் இன்னும் இறங்கட்டும். பிரதர், பிரதர், உங்களை மாற்றுகிற அக்கினி இறங்குகிறது. விட முடியாத பழக்கங்களை தொடுகிற அக்கினி, தொடுகிற அக்கினி. நான் தேவ ஊழியக்காரன சொல்றேன், உங்களால மாற முடியாத காரியங்கள் இந்த வாரத்தில் சில அற்புதங்களை பார்ப்பீங்க, சில அற்புதங்களை பார்ப்பீங்க. மாற்றம் உண்டாகிறது, அற்புதம் நடக்கிறது. Holy Spirit, Holy Spirit, because your power, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய வல்லமையினாலே, because your power in the name of Jesus. நாவுகள், சிந்தையில, இருதயத்தில் விட முடியாத காரியங்கள், விட முடியாத சுபாவங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, நான் கதறுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஓ, என் ஜனத்தோடு போராடி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் ஒழிந்து போ. ரகத ரதர சேத ரதர ரிதரதர கரதர சத்தரா ஏப்ரா பலபா ரீப்ரபா. எங்க சபைக்குள்ள இருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஆண்டவரே, ஊழியக்காரனை எனக்குள்ள இன்னும் 500 ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும் நம்புங்கப்பா. ஓ, நான் வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஆசீர்வாதத்துக்கு நம்புங்கப்பா, நன்மைக்கு நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். சில மாதங்கள், சில ஆண்டுகள், சில நாட்கள், சில வாரங்கள்